ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாம்பார் வெங்காயம் நம்ம வைக்க போகிறோம். முன்னாடி ஆனியன் நம்ம வச்சுருந்தோம். அந்த 2 ஆனியன் பார்த்தீங்கன்னா இன்னும் எப்படி சொல்கிறது, இன்னும் வளர மாட்டேங்குது. டே 3 அந்த மாதிரிலாம் வளரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் வளர மாட்டேங்குது. ஸோ அதுவும் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பார் வெங்காயம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த சாம்பார் வெங்காயத்தை நம்ம இதில் பிளான்டிங் பண்ண போகிறோம். ஏன்னா இது இன்னும் வளர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இந்த சாம்பார் வெங்காயமும் அப்புறம் இந்த பெரிய ஆனியனும் அது பிளான்டிங் பண்ணுறது பெரிய விஷயம்லாம் இல்லை. இது அப்படியே இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா அப்படியே மண்ணுக்கடலை இப்படி பொதிச்சிட வேண்டாம். இதே மாதிரி எல்லா ஆனியனும் நம்ம இதே மாதிரி நம்ம வச்சிடலாம். நம்ம ஒரு லைனில் நம்ம வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். அதுக்கும் இடம் விட்டு நம்ம பண்ணோன்னா அதுவும் ஃப்ரீயாக வளரும். பார்த்திங்கன்னா இந்த ரெட் சாயில் கலந்த மண்ணு தான் இது. ரெட் சாயிலும் கொக்கோ பீட்டும் இருக்கிற மண்ணு தான். ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா வளரும். தீர நான் வைக்கிற மாதிரி நான் வச்சிடுறேன். இதுவும் நான் அப்படியே மண்ணில் அப்படியே நான் போட்டுடுறேன். இங்கே இருக்கிறது போட்டுடுறேன். அப்படியே போட்டுறேன். சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த நுனியை மட்டும் இங்கே வர இடம் பார்த்திங்கன்னா இதை மட்டும் பாதியாக கட் பண்ணி அப்படி வைப்பாங்க. சில பேர் இப்படியே டைரெக்டாக இப்படி வச்சுருவாங்க. நம்ம முன்னாடி இந்த மாதிரி வச்சு பார்த்தோம், அது சரியாக வரல. ஸோ நம்ம இப்படி வச்சு பார்ப்போம். இப்படின்னு வைப்போம். சரி, அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதே மாதிரி இன்னொரு ஆனியன் இருக்குது. அதுவும் நம்ம இங்கே நம்ம வச்சிடறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம வச்சாச்சு. அப்படியே நம்ம தண்ணியை நம்ம தெளிச்சிடலாம். நம்மக்கிட்ட ஸ்ப்ரே இது இல்லை, நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இந்த மாதிரி நான் தெளிச்சிட்ருக்கேன். ஸோ அதில் நம்ம வாங்குவோம். ஏன்னா வீட்டிலே நம்ம இந்த பாட்டில் வச்சு நம்மளே ரெடி பண்ணலாம். நம்ம அவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்கிற அவசியம் இல்லை. மரம் வளர்க்குறதுலாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம டேக் கேர் பண்ணி நம்ம பண்ணாலே போதும். நல்லா நம்ம வீட்லேயும் நம்ம இந்த மாதிரிலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் பிளான்டிங் நம்ம பண்ணலாம். அவ்வளோதாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்கிற அவசியம் இல்லை. அடுத்த வீடியோவில் நான் தக்காளி எல்லாம் வச்சேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே சின்ன சின்னதாக வளர்ந்துருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். பை.